ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. கல்யாணம் வேற இன்னும் 6 மாசத்துல இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது ஃபிட் ஆகணும். ஜிம் போய் உடம்பு குறைக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போனதல்ல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கார்டியோ பண்றதுக்கு. உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. ஆனா ட்ரெய்னர்ஸ் எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஜிம் கண்டினியூஸா 30 நாளா போனதுல நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. லாஸ்ட் ஒரு மாசத்துல 5 கிலோஸ் லூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் வெயிட் லூஸ் பண்ணி ஃபிட் ஆகணுமா? நம்ம காவ்யா ஃபிட்னஸ் ஜிம்ல சேருங்க. பயோல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஆடு எப்படி நம்ம ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆடை வந்து ஈஸியாக வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இனிஷியல் ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளால எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ChatGPT அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கிரிப்டை வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா நம்மளுடைய மெயின் கேரக்டர் என்ன, ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனில் வந்து ஸோ என்ன பேக்ரவுண்டில் இருக்குது, ஸோ அது என்ன டைலாக்ஸ் வந்து பேசுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சீன்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுற சீன்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு அண்ட் ப்ராம்ப்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு 5 சீன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெயின் கேரக்டரோட நேம் வந்து காவியான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கணும், ஸோ என்ன டைலாக்ஸ் வந்து பேசணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இனிஷியல் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுற ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஃபேஸ். ஸோ இதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபேஸை வந்து நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே. இப்போ நம்ம ஜெமினியை வச்சு தான் நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த இனிஷியல் ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ChatGPT வந்துட்டு ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ண உடனே ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின சீன்ஸே வந்து ப்ராம்ப்ட் வந்து தரும். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணும்னா, ஸோ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி பியூட்டிஃபுல் சவுத் இண்டியன் உமன் இமேஜ் ஆஃப் காவ்யா வித் ஹர் ஃபேஸ் கிளியர்லி விசிபிள் அண்ட் ஷீ ஷுட் சி டுவர்ட்ஸ் கேமரா டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபைலில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து ஒரு டீட்டெயில்டு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினி வந்து போயிடுங்க. ஸோ ஜெமினி போயிட்டு ஸோ இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டைலாக் வந்து தமிழில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஸோ மறுபடியும் வந்து ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ கிவ் மீ தி தமிழ் டைலாக்ஸ் ஃபார் தி தங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ நம்ம இனிஷியல் ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் டைலாக் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த ஒரு டைலாக்காக நீங்கள் காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டிங்கன்னா ஸோ அது கரஸ்பாண்டிங் தமிழ் டைலாக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2, 3 மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ எந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ அதை மறுபடியும் நீங்கள் ChatGPTலே போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபைனல் அந்த டைலாக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா சீன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தங்கிலீஷ் டைலாக்கை வந்து தமிழ் டைலாக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, நம்ம அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTயில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPTயில் ஸோ நீங்கள் என்ன வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சீனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ராம்ப்ட் வந்து ஷோ பண்ணுறேன்.
ஸோ மொத்த சீன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் நீங்க வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ கிவ் மீ த டீட்டெயில் ப்ராம்ப்ட் டு ஜெனரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சீன வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சீன் எங்க இருக்கு? ஸோ இங்க நம்ம குடுத்துருக்கோம்ல, இனிஷியல் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும். ஸோ டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தங்கிலீஷ்ல குடுத்துருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, போன ஸ்டெப்ல வந்து நம்ம தங்கிலீஷ் டயலாக்க தமிழ்ல மாத்தனோம்ல. ஸோ அதனால நம்ம தமிழ் டயலாக்ஸ் வந்து குடுத்துக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? குடுத்துட்டு இந்த 4 லைன் வந்து கண்டிப்பா நீங்க குடுக்கணும். ஸோ இந்த 4 லைன் குடுத்தா தான் நம்ம மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான லிப் சிங்க்கோட தமிழ் டயலாக் வந்து பேசும். அதே மாரி கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் வந்து தேவையில்லாம நம்ம ஃபைனல் ஜெனரேட்டட் வீடியோல வந்து வராம இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காப்பி பண்ணி எதனா நோட்பேட் இல்ல நோஷன்ல எங்கனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாரி நீங்க எல்லா சீன்ஸ்க்கும் வந்து இதே மாரி காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்ட. ஓகேவா? ஸோ இதோட நம்ம 4த் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த 4த் ஸ்டெப்பும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே. நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம போன ஸ்டெப்ல கிரியேட் பண்ண வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்ட VO3ல போட்டு வீடியோ வந்து ஜெனரேட் பண்றது. ஓகே. ஸோ இப்ப VO3 வந்து வந்துடலாம். ஸோ இப்ப நம்ம VO3 வந்து வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு VO3னா என்னன்னு தெரியலன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி நீங்க VO3 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீ ட்ரையல வந்து யூஸ் பண்ணி, வீடியோஸ் வந்து ஈஸியா வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்ப நீங்க VO3 செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப VO3 எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னா, ஸோ வீடியோன்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஆட் இமேஜஸ் செலக்ட் பண்ணி, நம்ம கிரியேட் பண்ண அந்த இமேஜ வந்து ஆட் பண்றேங்க. ஆட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போன ஸ்டெப்ல நம்ம ChatGPTலருந்து வாங்குனோம்ல, அந்த வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட்ட, இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, ஸோ 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் டயலாக்ஸோட பக்காவான ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த டவுன்லோட் பட்டன கிளிக் பண்ணி, இந்த கிளிப்ப வந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி எல்லா சீனுக்கும் நீங்க வந்து வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு, கடைசியா வந்து எதனா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஸோ CapCut இல்ல Premiere Pro இதெல்லாம் போட்டு நீங்க எடிட் பண்ணி, எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன AI ரிலேட்டட் வீடியோ நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.